கீத்த மேயவா அப்படின்னு நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அதாவது கீத்த மேய வா, கீனா கிழக்கு, தானா தெற்கு, மேனா மேற்கு, வானா வடக்கு. அப்போது கீத்த மேயவான்னு மனசில் படிச்சுக்கிட்டோம். படிச்சுக்கிட்டு கீத்த மேவா, கீத்த மேவா, கீத்த மேவா. அப்போ திசையை கண்டுபிடிக்க ரொம்ப எளிமை. நீங்கள் திசையை தெரிஞ்சுக்கணுன்னா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேணாம். கீத்த மேயவா அப்படின்னா கீத்த மே வா அப்படின்னு மனசுக்குள்ளே போயிடும். ரொம்ப எளிமையாக இருக்கும் திசைகளை கண்டுபிடிக்கிறது. ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்க முடியாது. இதுதான் உண்மையான பதில். அதாவது தொழில்முறை சார்ந்த ஜோதிடராக மாறணும்னா பல விஷயத்தையும் பல வருடங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோ விஷயத்தை அவ்வளோ நாட்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உணர்வுபூர்வமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் தொழில்முறை சார்ந்த ஜோதிடராக ஆகணும் அப்படின்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு குறைந்தபட்சம் 20 வருடமாச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு அவ்வளோ நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்லித்தர விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வைங்க, நாங்கள் சொல்கிறத அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் உங்களுக்கு புலப்படும். ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கோ ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் தகுதி ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இயல்பாகவே ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழலும் நுண்ணோக்கு திறன் மூலயமா பிறப்பிலேயே சில ஞானங்கள் இருக்கும். ஒரு சிலர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் நல்ல முறையில் படிப்பாங்க, ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அடுத்தவங்களை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறத வளர்த்து வச்சுருப்பாங்க. அப்போ ஞானம்ங்கிறது நம்ம எதையும் உருவாக்குறதல்ல, அது தானாகவே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஞானம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஞானத்தோட அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிடம் புலப்படணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிற விஷயத்த ஒரு தடவை கேட்டோன்னே உள்ளே போயிடும். ஒரு சிலருக்கு 2 தடவை 3 தடவை கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் எழுதி வச்சு படிப்பாங்க. ஆனால் மனப்பாடம் பண்ணி ஜோதிடர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எந்த காலத்திலையுமே ஜோதிடத்தை உணர முடியாது. ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிற வேறு, ஜோதிடத்தை கற்றுக்கிற வேறு. ஜோதிடத்தை உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் பலன்கள் எடுக்க முடியும். நீங்கள் ஜோதிடத்தை படித்து பலன்கள் சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, ஜோதிடத்தில் டிகிரி முடித்தோன்னா பலன்கள் சொல்கிறதா இருந்தால் எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பலன் சொல்லிடுவாங்க. அப்போ உண்மையான ஜோதிடம்ங்கிறது மகா நுணுக்கமான, எளிமையான, நுட்பமான, கவனமான சாஸ்திரம். அது கவன ஈர்ப்பு இல்லாமல் அதை கற்றுக்க முடியாது. உங்களுக்கு அது விருப்பம் இருக்கணும், ஆசை இருக்கணும், கவன குவிப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கற்றுக்கலாம். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு எது கடினமாக இருக்கோ அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே காலப்போக்கில் ஜோதிடம் என்பது புலப்பட்டு விடும். ஜோதிடத்தை கற்றுக்கிறத விட, ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறத விட, ஜோதிடத்தை உணர்றதுங்கிறது நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சு அவங்க சொல்கிற விஷயம் நம்ம ஜாதகத்துலேயோ, நம்ம கூட பிறந்தவங்க ஜாதகத்துலேயோ, மனைவி ஜாதகத்துலேயோ, கணவன் ஜாதகத்துலேயோ அல்லது தாய் தகப்பன் ஜாதகத்துலேயோ இருக்குதா அப்படின்னு பொருத்தி பார்க்குறத உணர்வுன்னு அர்த்தம். அப்போ ஜோதிடம் மகா எளிமையான, நுட்பமான, ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையும் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருமே தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் சேர்த்து தொகுப்பாக ஒட்டுமொத்தமாக நம்மள்ட்ட அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் அரசன் கூட ஏசியில் வாழ்ந்துருக்க மாட்டான், இப்படி ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்க மாட்டான், நினச்சோன்னு ஒரு காரில் பயணம் பண்ணியிருக்க மாட்டான். அற்புதமான ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. எல்லா விதமான சொகுசையும், எல்லா விதமான அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம தகுதி படைத்த மனிதர்களாக இந்த பூமியில் பிறந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். அப்போ ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாவே
உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக கற்றுக்குவீங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 12 கட்டம், 9 கிரகம், 27 நட்சத்திரம், இதை வச்சு சகலத்தையும் சொல்கிறாங்க. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு பலன் சொல்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கிற விஷயம் உண்மையாலுமே நம்மளால் சொல்ல முடியாது. பிளவுபடுத்தப்படாத பரிபூரணத்துவமான ஆற்றல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்குது. அந்த காலத்தில் பிறந்த மகான்கள், ஞானிகள், சித்த புருஷர்கள் இவங்களாம் தன்னுடைய தவத்தினாலையும் யோகத்தினாலையும் இடைவிடாத பயிற்சியினாலையும் முயற்சியினாலும் கற்றுக்கிட்ட விஷயத்த ரொம்பவே எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறோம், அவ்வளோதான். இந்த வானமண்டலத்தை பார்த்துட்டிங்கன்னா எல்லையற்ற பரந்த வான்வெளி பரப்ப அது முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வான்வெளியில் இதுதான் தொடக்கம், இதுதான் முடிவுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ பரந்துபட்ட எல்லையற்ற வான்வெளி பிரதேசத்தை நம்ம ஒரு கணிதம் பண்ணுறதுக்காக கற்பனையான சில கோடுகள் போடுறோம். பார்த்துட்டிங்கன்னா இதில் வட்டத்தை தொடக்கமும் முடிவும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்மளுடைய கணிதத்துக்காக எளிமையான முறையில் நம்ம சதுரமாக ராசி கட்டமாக அமைச்சுக்கிட்டோம். பார்த்துட்டிங்கன்னா மொத்தமே ஒரு வட்டம் 360 டிகிரி. அந்த 360 டிகிரியை சரி சமமாக ஒரு 12 பாகமாக பிரிக்கிறோம். இதெல்லாம் ஒரு கற்பனை, நல்லா புரிஞ்சுக்குங்க. வானத்தில் யாரும் ஸ்கேல் வச்சு கோடு வச்சு கணக்கு போட்டு போட முடியாது. நம்மளுடைய கணிதத்தை எடுத்துக்கிறதுக்காக இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்குன்னு ஒரு பேர் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால 12 பகுதியை பிரிக்கிறாங்க. அந்த 12 பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த நாங்கள் வட்டத்தை போட்டாச்சு. இந்த வட்டத்தில் நான் எங்கே தொடங்கணும், எது தொடக்க புள்ளி, எது முடிவு புள்ளி அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது. நாங்கள் போட்டு ஒரு 10 நாள் அதை வச்சு பார்த்தா எங்களுக்குமே தெரியாது. ஆனால் சதுரம் அப்படி இல்லை. எங்கே தொடக்க புள்ளி எங்கே முடிவு புள்ளின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சதுரமாக வடிவமைச்சு நம்ம ஜோதிட பலன்களை எடுக்க கற்றுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லையற்ற பரந்த வான்வெளி பரப்பை சரிசமமாக 12 பாகங்களாக பிரிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக பிரிக்கக்கூடாதா. இருந்தாலும் ஜோதிடத்தை எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கணிதத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தை எளிமையாக புரிஞ்சுக்கவோ தெரிஞ்சுக்கவோ கற்றுக்கவோ உணரவோ முடியும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வட்டத்தை சரிசமமாக 12 பாகங்களாக பிரிச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த 1, 2, 3ங்கிறது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பேர் கொடுத்தாகணும். அதனால் முதல் கட்டத்துக்கு பேர் மேஷம்னு பேர், 2வது கட்டத்துக்கு பேர் ரிஷபம், 3வது கட்டத்துக்கு பேர் மிதுனம், 4வது கட்டத்துக்கு பேர் கடகம், 5வது கட்டத்துக்கு பேர் சிம்மம், 6வது கட்டத்துக்கு பேர் கன்னி, 7வது கட்டத்துக்கு பேர் துலாம், 8வது கட்டத்துக்கு பேர் விருச்சிகம், 9வது கட்டத்துக்கு பேர் தனுசு, 10வது கட்டத்துக்கு பேர் மகரம், 11வது கட்டத்துக்கு பேர் கும்பம், 12வது கட்டத்துக்கு பேர் மீனம். இப்போ என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு குழந்தை ஒரு ராசி கட்டத்தில் பிறக்கும் பொழுது சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ நம்ம ராசின்னு சொல்கிறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஒவ்வொரு கட்டமே 30 டிகிரி கொண்டது. அப்போ இந்த 12 பாகமும் 12 ராசிகளாக நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை ராசியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். லக்னம் என்பது வேறு, ராசி என்பது வேறு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உங்களுக்கு குழப்ப விரும்பலை. இப்போதைக்கு அந்த ராசி கட்டம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ராசி கட்டம்னா என்ன, நேற்று தான் திதியை பற்றி பார்த்தோம், முன்னாடி கிழமைகள் ஹோரைகளை பற்றி பார்த்தோம், இன்றைக்கி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம்னு நினைக்கிறேன். எதுவுமே பிரபஞ்சத்து கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அப்போது எல்லையற்ற அந்த வான்வெளி பரப்பை, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பூமின்னு வச்சுக்கோங்க. இந்த மையப்புள்ளி தான் பூமி. பூமியிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா சரிசமமான 12 பாகங்களாக எல்லையற்ற வான்வெளி பரப்பை கற்பனை கோடுகளால் உருவகப்படுத்தி நம்ம ஜோதிடத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 1வது கட்டம் அப்படிங்கிறது மேஷம். இது நம்ம எங்கே போட்டிருக்கிறோம் பார்த்திங்கன்னா இதை ஒன்றா வச்சுருக்கிறோம். ஏன் இது ஒன்றா வைக்கக்கூடாதா? முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒன்றுன்னு வச்சுருக்கிறாங்க, வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளும் இதை ஒன்றா நம்பராக வச்சுக்குவோம். அப்போ இதுதான் 1. அப்போ பார்த்துட்டிங்கன்னா மேஷம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சிகம் 8, தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11, மீனம் 12. இந்த ஒவ்வொரு கட்டமும் கற்பனையாக 30 டிகிரி சரிசமமாக இருக்கிறதா பிரிச்சுருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே அந்த 30 டிகிரிக்கு அக்யூரஸியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே இதை நம்ம அப்படி எடுத்துருக்குறோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா
மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். அந்த கட்டத்தை மறந்துடுங்க, வட்டத்தை மறந்துடுங்க, கட்டத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி. இந்த மேஷம்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த 12 ராசிகளோட தன்மைகளை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் உருவகப்படுத்தி சில ஓமையாக சில சித்திரங்களில் சில வரைபடங்களில் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. மேஷத்துக்கு மலையாடு, ரிஷபத்துக்கு எருது, மிதுனத்துக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கையை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி, கடகத்துக்கு நண்டு, சிம்மத்துக்கு சிம்மம், கன்னிக்கு கன்னிப்பெண், துலாத்துக்கு தராசு, விருச்சிகத்துக்கு தேள், தனுசுக்கு வில் அம்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாதி உடலும் பாதி மிருகம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அதற்கடுத்து மகரம், நிலத்திலே வாழக்கூடிய நீர்லேயே வாழக்கூடிய பிராணி எதை வேணால் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு முதலையை கூட சொல்லலாம். அதற்கடுத்து கும்பம், நிறைகுடமாக இருக்கக்கூடிய தண்ணீர். அதற்கடுத்து மீனம், ஆண் மீன் பெண் மீன் இரண்டும் சேர்ந்தது. அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் 12 விதமான உருவகப்படுத்தி அந்த 12 விதமான உருவகத்துக்குமே மனிதனோட தன்மைகளை பிரித்து பார்த்து ஒரு மனிதனுடைய குணம், குணாதிசயம், எண்ணம், செயல்பாடு இப்படி தான் இருக்குங்கிற விஷயத்த 12 ராசிக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தோற்றத்தை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா தோற்றம் என்பது லக்கணத்தை பார்க்க வேண்டும், லக்கண அதிபதியை பார்க்க வேண்டும். ஒருத்தர் குட்டையாக இருக்கானா, நெட்டையாக இருக்கானா, குண்டாக இருக்கானா, ஒல்லியாக இருக்கானா, அல்லது என்ன சொல்கிறது பழுப்பு நிறத்தில் இருக்கிறானா, மஞ்சள் நிறமாக இருக்கானா, பொன்னிறமாக இருக்கானா, கருப்பாக இருக்கிறானா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா குணம் என்று வந்து விட்டாலே லக்னம், லக்னாதிபதி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ராசிங்கிறது எதுங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு எப்படி இருக்கும், அவனுடைய மனம் எப்படி இருக்கும், மனதோட பிரதிபலிப்பு என்ன இருக்கும், அவன் என்னவா இருக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 12 ராசிக்கும் 12 விதமான வரி வடிவங்களை கொடுத்து உருவப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்தி போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. லக்னம், லக்கண அதிபதி, ராசி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா பலன்கள் எடுக்கலாம். லக்கணம்னா என்னங்கிற விஷயத்த அடுத்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த 1வது ராசி, 2வது ராசி, 3வது ராசி, 4வது ராசி, இந்த ராசிக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஷம் அப்படிங்கிறது நெருப்பு ராசி. பஞ்சபூத தத்துவத்தில் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கிறதுனால இந்த ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் அப்படின்னு இந்த பஞ்சபூதத்துக்கு பிரிச்சிருக்கிறாங்க. ஆகாயம்ங்கிறது வான்வெளி. அப்போ இந்த வான்வெளியில் இந்த நடுப்பகுதி தான் ஆகாயம். அப்போ ஆகாயம் எழுதியாச்சு. சரி, அப்போ முதல் ராசி சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். சூரியன் நெருப்பு. சரி, ரைட். அதுக்கப்புறம் என்ன, கிழக்கு திசை சூரியனுக்கு உண்டான திசை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 1வது ராசி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கட்டத்தில் 1 மேலே இருக்குது. அப்போ உச்சி பொழுது. அப்போ சூரியன் கிழக்கு உதிக்கிறார் அப்படின்னா இது கிழக்கு, அதுக்கு நேர் எதிர்த்தன்மையில் மேற்கு, வடக்கு, தெற்கு. இது அப்படியே அங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 1வது ராசி கிழக்கு, அதற்கு எதிர்த்தன்மையில் மேற்கு, வடக்கு, அதுக்கப்புறம் தெற்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. மற்ற திசைகளையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். மற்ற ராசிகளுக்கு ஃபஸ்ட்டு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ கிழக்கு, கிழக்கு நேர் எதிர்த்தன்மையில் மேற்கு, அப்போ அது வடக்கு, அதுக்கப்புறம் தெற்கு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கிழக்கில் எந்த கிரகத்திற்கு வலு ஜாஸ்தி, கிழக்கில் எந்த கிரகத்துக்கு ரொம்ப வலு ஜாஸ்தி அப்படின்னா சூரியன். அப்போது மேஷத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமடைவார். அப்போ எங்கே வலு கம்மி, கிழக்கில் உதயக்கூடிய சூரியன் மேற்கில் மறைகிறார். அப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சமடைகிறார்னா துலாத்தில் சூரியன் நீச்சம் அடைவார். உச்சம், நீச்சம் அப்படின்னா ஒரு கிரகத்திற்கு அதீதமான வலு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உச்சம் அப்படின்னு சொல்கிறோம். கிரகத்திற்கு வலு கம்மியாக இருக்கிறத நீச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே யாருக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி, இருட்டுக்கு தான் பலம் ஜாஸ்தி. அதனால தான் சனி இங்கே உச்சமடைவார். சனி எங்கே நீச்சம் அடைவார், இருட்டு எங்கே இருக்காது, வெளிச்சம் அதீதமாக எங்கே இருக்குதோ அங்கே இருட்டு இருக்காது. அப்போது சூரியன் உச்சம் அடையக்கூடிய வீட்டில் சனி நீச்சம். உச்சம் நீச்சங்கிற தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இதை பற்றி விஷயத்தை பார்ப்போம். எதுக்காக திசைகளை போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு தெரிஞ்சால் தான் உங்களால் ஜோதிட சாஸ்திரத்தில்
நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாய தத்துவத்தை, பஞ்சபூத தத்துவத்தை உணர முடியும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா கிழக்கில் சூரியன் உதிக்கிறதுனால இது நெருப்பு, நெருப்பு ராசி, நெருப்பு. சரி, ரைட். அப்போ நெருப்புக்கு நேர் எதிர்த்தன்மையில் காற்று. அப்போ பார்த்துட்டிங்கன்னா கடகம்ங்கிறது நீர் வீடு, நீர் வீடு. இப்போ மீதி என்ன இருக்குது? ஆகாயம் எழுதியாச்சு, நெருப்பு, காற்று, நீர். அப்போ மீதி இருக்கிறது நிலம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நெருப்புக்கு காற்று இருந்தால் தான் நெருப்பு எரியும், காற்றே இல்லை அப்படின்னா நெருப்பு எரியாது. நீர், நிலம் இல்லைன்னா நீர் கிடைக்காது. அப்போ இந்த ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான சூட்சமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒன்றோடு ஒன்று சார்ந்ததான் இந்த கிரகங்கள் அத்தனையும், இந்த பாவங்கள் அத்தனையும், ஆதிபத்திய அத்தனையும் இயங்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த நெருப்புங்கிற ஒரு விஷயம் பற்றிக்கிட்டு எரியறதுக்கு கண்டிப்பாக காற்று தேவை. காற்று இல்லைன்னா நெருப்பு எரியாது. அப்போ நெருப்புக்கு எதிர்த்தன்மையில் காற்று இருக்கும். நீர், இந்த நீர் இருக்கணும். எங்கே இருக்கணும்? நிலம் இருந்தால் தான் நீர் கிடைக்கும், இல்லைன்னு நிலமே இல்லைன்னு நீர் கிடைக்காது. அப்போது இந்த ராசி மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து எல்லாமே சேர்த்து தான் இயங்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அப்போது நெருப்பு, நீர், காற்று, நிலம். இந்த நிலம், நெருப்பு, நீர், காற்று இதையும் திசையையும் முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எப்படிங்க தசையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிம்ம வீட்டுடைய அதிபதி சூரியன். அப்போ இந்த வீட்டில் கிழக்குன்னு போட்டுடலாமா? அப்போ இந்த கிழக்குன்னு போட்டால் இங்கே மேற்குன்னு போடணும், அப்போ இங்கே வடக்குன்னு போடணும், அப்போ இங்கே தெற்குன்னு போடணும். அப்போ பாருங்கள், கிழக்கில் சிம்மம், சிம்ம வீட்டில் சூரியன் ஆட்சியாக இருப்பார், கும்பு வீட்டில் சனி ஆட்சியாக இருப்பார். அப்போ அந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு போட்டாச்சு. ஜோதிடத்தில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் தத்துவத்தை பார்க்க போய் இப்போ நம்ம தசைகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன தசை? இந்த கிழக்கு 1ஆம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா மேலே சூரியன் உதிக்கிறார், மேற்கு சூரியன் மறையிறார், வடக்கு, தெற்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1, 7, 4, 10 கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படியே போடுறோம். பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், 1, 4, அதற்கடுத்து 7, 10 போட்டோம். அதுக்கப்புறம் கிழக்கு ஏன் இங்கே போட்டோம் அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய இடத்த கிழக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இருட்டாக இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய வீட்டை மேற்குன்னு வச்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சூரியன் இருக்கக்கூடிய சிம்ம வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால, வெளிச்சமான பகுதியாக இருக்கிறதுனால கிழக்கு, ஏன்னா கிழக்கில் தான் சூரியன் இருப்பார் அப்படிங்கிறதுனால கிழக்கு திசையை நம்ம குறிக்கிறோம். அதுக்கு நேர் எதிர்த்தன்மையில் சனி இருக்கக்கூடிய இருளான வீட்டை, இருளான இடத்த நம்ம மேற்குன்னு குடிச்சுக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிற திசை என்ன? கிழக்கு வந்துருச்சு, தெற்கு வந்துருச்சு, வடக்கு வந்துருச்சு. ஒன்றே ஒன்று வரல அப்படின்னா மேற்கு வரல. அப்போ இங்கே மேற்கு போட்டால் எங்கன்னா வரணும்? மேற்குனா இருள். ஸோ இப்போ மேற்கு இருள்னா இங்கே கிழக்க போட்டுக்கணும், வெளிச்சம். இப்போ மீதி இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இங்கே என்ன போடணும்? பார்த்துட்டிங்கன்னா கி, த, மே, வா, வடக்கு திசை. இங்கே வடக்கு போட்டிங்கன்னா அங்கே என்ன வரும்? இங்கே என்ன திசை வரும்னா தெற்கு திசை வரும். இது எளிமையாக மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், கீத்த மேயவா அப்படின்னு நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அதாவது கீத்த மேய வா, கீனா கிழக்கு, தானா தெற்கு, மேனா மேற்கு, வானா வடக்கு. அப்போது கீத்த மேயவான்னு மனசில் படிச்சுக்கிட்டு கீத்த மே வா, கீத்த மே வா, கீத்த மே வா. அப்போ தசையை கண்டுபிடிக்க ரொம்ப எளிமை. நீங்கள் தசையை தெரிஞ்சுக்கணுன்னா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேணாம். கீத்த மேயவா அப்படின்னா கீத்த மே வா அப்படின்னு மனசுக்குள்ளே போயிடும். ரொம்ப எளிமையாக இருக்கும் திசைகளை கண்டுபிடிக்கிறது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எப்படி உணர்ந்து படித்தோமோ அது மாதிரி கீத்த மேயவாங்கிற வாசகத்தை ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா அது உள்ள மனசில் பதிஞ்சிடும். அதற்கு பிறகு கீ, தே, மே, வா, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு மனசில் போயிடும். அதேமாரி நெருப்பு,
காற்று, நீர், நிலம் இந்த தத்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் கிழக்குன்னா நெருப்பு, கிழக்கு தான் சூரியன் இருக்கிறார், அப்போ மேற்கு சூரியன் மறையிறார், அப்போ அது காற்று. அதுக்கப்புறம் பார்த்தா நீர் வீடு கடக வீடு, அப்போ நில வீடு வந்து மகர வீடு. அப்போது நெருப்பு, காற்று, நீர், நிலம். ஏன்னா இங்கே யார் இருக்கிறா? கடகம், தண்ணிக்குள்ளே தான் நண்டு இருக்குது. இங்கே யார் இருக்கிறா? முதலை, நிலத்திலேயே வாழும் நீருக்குள்ளேயே வாழும். அப்போ நிலத்தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாவே அது மகர ராசி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அப்போ பாருங்கள், நெருப்பு, நீர், காற்று, நிலம். இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீ நீ கா நீ அப்படின்னு படித்து வச்சுக்கிட்டோம். நீ காணின்னு படிப்போம். அப்போ நீ காணினா நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இவ்வளோ தான் விஷயம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நெருப்பு, நீனா நெருப்பு, நெருப்பு ராசி, நீனா நிலம், நிலராசி. அதுக்கடுத்து காற்று, காற்று ராசி. அதற்கடுத்து நீர் ராசி. அப்போ பார்த்துட்டிங்கன்னா நெருப்புக்கு அடுத்து நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி தான். சூரியன் உச்சமடையக்கூடிய இந்த இடத்த நெருப்பு அப்படின்னா சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் நம்ம நெருப்புன்னு தான் போடணும். சனி உச்சமடையக்கூடிய இந்த இடத்த நம்ம காற்றுன்னு போட்டோம்னா சரிங்களா, இந்த கும்பம் வீட்டு அதாவது சூரியனுக்கு நேர் எதிர்த்தன்மையில் காற்றுன்னு தான் போடணும். பாருங்க, நெருப்புக்கு காற்று தேவை, நெருப்புக்கு காற்று தேவை. அதற்கடுத்து நீருக்கு நிலம் தேவை. சரிங்களா, அதே போல தான் அடுத்த ராசி என்ன ராசி? இந்த ராசி. அப்போது நிலம். அப்போ நிலத்துக்குள்ளே என்ன கிடைக்கும்? நீர் கிடைக்கும். நிலத்துக்குள்ளே நீர் இருக்கும். அதே போல் அங்கே மிதனம், காற்று. அப்போ இது வந்து நெருப்பு. நெருப்புனா இது காற்று. அப்போ என்ன? நெருப்பு. இங்கே நிலம் அப்படின்னா நிலத்துக்குள்ள நீர் இருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நெருப்பு ராசிக்கு எதிர்த்தன்மையில் காற்று. நெருப்பு எங்கே இருக்குது? சூரியனுடைய உச்ச வீடு, அதனால் நெருப்பு போடுறோம். சூரியனுடைய ஆட்சி வீடு, நெருப்பு போடுறோம். சூரியனுக்கு நேர் எதிர்த்தன்மையில் சனி உச்சமாக இடத்த காற்று நீர்னு போடுறோம். இருளாக இருக்கக்கூடிய அந்த இடத்த காற்றுன்னு போடுறோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நெருப்புக்கு காற்று தேவை, நிலத்துக்குள்ள நீர் கிடைக்கும். அதே போல் காற்று, நெருப்புக்கு நேராக காற்று இருக்கும், நிலத்துக்கு நேராக நீர் இருக்கும். அதே போல் இந்த வீடு சூரியனுடைய ஆட்சி வீடு, அது வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடமா இருக்குன்னா நெருப்பு ராசின்னு போட்டிருக்கிறோம். அப்போ இருள் தன்மை இருக்கக்கூடிய இடத்த காற்று ராசின்னு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி கடக வீடு நீர் வீடு, மகர வீடு நில வீடு. ஏன்னா இங்கே முதலையை சொல்லியிருக்கோம், அங்கே நண்டை சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் முதலை வெளியவே இருக்கும், பெரும்பாலும் தண்ணிக்குள்ளே தான் நண்டு இருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே எதிர்த்தன்மையில் முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க, எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே போல் இந்த நெருப்பு வேறு, இந்த நெருப்பு வேறு, இந்த நெருப்பு வேறு. இந்த நெருப்பு என்னென்னா காட்டு தீ. செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய நெருப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உஷ்ணமான கடினத்துவமான நெருப்பு. அதே சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெருப்புங்கிறது கையெடுத்து கும்பிடக்கூடிய ஹோமத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு. இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய நெருப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் தீபம் பருத்தம் இல்லைங்கன்னா அந்த நெருப்பு. இப்படி நெருப்பு தத்துவம் சரி, நிலத்தத்துவம் சரி, நீர் தத்துவம் சரி, காற்று தத்துவம் சரி, இது எல்லாத்துக்குமே ஆயிரக்கணக்கான சில ஓமைகளை கொடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், கிழக்குக்கு நேர் எதிர்த்தன்மையில் மேற்கு, அதுக்கப்புறம் வடக்கு, தெற்கு. அதே போல் இது கிழக்கு, அதற்கப்புறம் மேற்கு, அப்புறம் வடக்கு, தெற்கு. இந்த 4 ராசி நம்ம போட்டோமே மீதி இருக்கக்கூடிய திசை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ மனப்படம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்படிங்கிறதுனால தான் கீர்த்த மேயவா அப்படின்னு மனசில் படிச்சுட்டிங்கன்னா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு சொல்லி 4 வித தத்துவத்தில் இருக்கக்கூடிய ராசி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
நடுவில் இருக்கக்கூடிய பகுதி ஆகாய தத்துவம். அதே போல் நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம். உங்கள் ராசிக்கு எதுங்க நல்ல தசை அப்படின்னா, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு, ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மேற்கு, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு வடக்கு, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மேற்கு, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வடக்கு, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு, மகராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மேற்கு, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வடக்கு. இந்த தசை அனுகூலமாக இருந்தால் கூட நீங்கள் வீடு கட்டும்போது லக்னத்திற்கு 4ஆம் இடம் எந்த ராசி வருதோ அந்த ராசியை பாருங்கள், அந்த திசையை பார்த்து வீடு கட்டுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடம் 1, 2, 3, 4ஆம் இடம் தெற்கு பார்த்த மனையாக இருந்தால் நல்லது. இதே நீங்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறகுறீங்கன்னா விருச்சிக லக்கணத்திற்கு 4ஆம் இடம் மேற்கு பார்த்து மனை இருந்தால் நல்லது. நீங்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மனை இருந்தால் நல்லது. ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து மனை இருந்தால் நல்லது. மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா தெற்கு பார்த்து மனை இருந்தால் நல்லது. கடக லக்கணமாக வந்தால் மேற்கு பார்த்து மனை இருந்தால் நல்லது. சிம்ம லக்கணமாக இருந்தால் வடக்கு பார்த்து மனை இருந்தால் நல்லது. அதற்கடுத்து கன்னி லக்கணமாக இருந்தால் நீங்கள் கிழக்கு பார்த்து மனை இருந்தால் நல்லது. துலா லக்கணமாக இருந்தால் தெற்கு பார்த்த மனையாக இருந்தால் நல்லது. விருச்சிக லக்கணமாக இருந்தால் மேற்கு பார்த்து மனை இருப்பது நல்லது. நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்தால் வடக்கு பார்த்த மனை இருப்பது நல்லது. நீங்கள் மகர லக்கணமாக இருந்தால் கிழக்கு பார்த்து மனை இருப்பது நல்லது. நீங்கள் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா தெற்கு திசையை பார்த்து மனை இருந்தால் நல்லது. நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மனை இருந்தால் நல்லது. இது பொது பலன்கள் தான். சுக்கிரன் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்கள். சுக்கிரன் தான் வீடு, சொகுசு வீடு, லக்ஸுரி வீட்டை கொடுக்குறவர். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய திசையிலையும் வீடு கட்டலாம். உதாரணத்துக்கு சுக்கிரன் உங்களுக்கு மகரத்தில் இருக்கிறார், தெற்கு பார்த்து வீடு கட்டலாம். அல்லது 4ஆம் இடத்து அதிபதி. இந்த 4ஆம் இடத்து அதிபதினா என்னங்கிறத அடுத்த பதிவில் சொல்லித்தரோம். இப்போதைக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது புரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்லித்தரோம். அதாவது இந்த சிம்ம வீட்டோட அதிபதி சூரியன் பார்த்தோம் இல்லையா? அப்போது நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறார்? மாசியில் இந்த இடத்துல இருக்கிறார். அப்போ மாசியில் இங்கே சூரியன், மாசி மாதத்தில் பிறந்துட்டு சூரியன் இங்கே இருக்கிறாருன்னா நீங்கள் மேற்கு பார்த்து மனை வாங்கி கட்டுறது ரொம்ப நல்லது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடத்ததிபதி எந்த ராசியில் இருக்கிறார் அந்த திசையை பார்த்து வீடு கட்டுறது நல்லது. லக்னத்திற்கு 4ஆம் இடம் எதுவதோ அந்த திசையில் வீடு கட்டுறது, அப்படிப்பட்ட வீடு மனைகள் இருப்பது நல்லது. அதற்கடுத்து சுக்கிரன் எங்கே இருக்கிறார் அங்கே பார்த்து மனை இருப்பது நல்லது. இதெல்லாம் நீங்கள் போக போக புரிஞ்சுருவீங்க. இது எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க அனுபவத்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நெருப்பு, காற்று, நிலம், நீர், காற்று, நெருப்பு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, நிலம், நீர் எப்போ பார்த்தீங்கன்னாலும் எதிர்த்தன்மையில் தான் எல்லா விஷயத்தையும் பிரபஞ்சத்தில் முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கனால, எப்படி வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் இருட்டுன்னு ஒன்று இருக்கும், ஏழைன்னு இருந்தால் பணக்காரன்னு ஒருத்தர் இருப்பான். அப்போ எதிர்த்தன்மையில் தான் ஜோதிட சாஸ்திரம் இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சூசகமாக எல்லா விஷயத்தையும் எதிர்த்தன்மையில் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் சூரியன் உச்சமடையக்கூடிய மேஷ வீட்டை நெருப்பு அப்படின்னா, சனி இருள் உச்சமடையக்கூடிய இந்த வீட்டை காற்று ராசி கொடுத்தாங்க. ஏன்னா சனியை பொறுத்தவரை இருள் கிரகமாக இருந்து அவர் உச்சமடையக்கூடிய இந்த ராசியை காற்று ராசி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு, சூரியன் இருக்கக்கூடிய சிம்ம வீடு, ஆட்சியாக இருக்கக்கூடிய வீட்டை நெருப்பு ராசி கொடுத்துருக்குறாங்கன்னா அதற்கு எதிர்த்தன்மையில் சனி ஆட்சியாக வலுவாக முழு இருளாக இருக்கக்கூடிய வீடு தான் கும்ப வீடு. ஏங்க இது இருள் தான், இது 85% இருள், இது 100% இருள். ஒரு ராசியோடைய ஒட்டுமொத்தோட கடைசி பகுதி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இது சூரியனுடைய வெளிச்சங்கள். இந்த சூரியனுடைய வெப்ப ஆற்றல் முழுமையாக இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றல் கிடைக்காம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் கும்பம், இந்த வீடு தான் மகரம். அப்போ இது கடைசி தன்மையில் இருக்கிறதுனால, சூரியனுடைய கதிர்வீச்சே கிடைக்காத ஒரு இடமா இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு ராசியை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கடைசி ராசி முழுக்க இருள்தன்மை இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி தான் முழுமையான இருள். அதே மாதிரி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான இருள். அதே போல் கடகம், சிம்மம் 2 பேரும் வெளிச்சமாக இருந்தாலும் கூட
சிம்மத்தை தான் முழுமையான வெளிச்சமாக சொல்கிறோம். ஏன்னா சூரியனுக்கு சுய ஒளி உண்டு, சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. அப்போ அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கும் பொழுது நிறைய விஷயத்தை நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தது என்ன, தசை எப்படி பார்க்கணும், கீத்த மேயவா அப்படின்னு மனசில் புரிஞ்சுக்குங்க. அந்த கீத்த மேயவான்னு மனசில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு ஈஸியாக மனசுக்குள்ளே போயிடும். அதே போல் நேனி காணின்னு நாங்கள் படித்தோம். நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர், இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட விஷயத்தையும் எந்த திசையில் நம்ம குடி போகலாம், எந்த திசையில் வீடு கட்டலாம், எந்த திசையில் போனால் நம்மளுக்கு வருமானம் மிகுதியாக கிடைக்கும். நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை பார்த்து அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த திசையை பார்த்து வீடு அமைத்து கொள்ளும் பொழுது மிகவும் சிறப்பான நல்லதொரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த ராசி கட்டத்தில் எந்த திசை போட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த திசையை நோக்கி உங்கள் வீடு இருந்துச்சுன்னா நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த, கடவுளுடைய ஆற்றல் பரிபூரணத்துவமாக கிடைக்கக்கூடிய நல்ல மனிதராக வாழக்கூடிய தகுதி அந்த குடும்பத்தில் அத்தனை மனிதர்களுக்கு உண்டுன்னு புரிஞ்சுங்க. அப்போ திசையும் பார்த்தாச்சு, பஞ்சபூத தத்துவத்தில் 4 தத்துவத்தையும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி பிரித்து கொடுக்குற விஷயத்த பார்த்தாச்சு. இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல விஷயம் புரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் பார்ட் 1 அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பிறகு பார்ட் 2 அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பிறகு சுபகோரைகள்னா என்ன, அந்த சுபகோரைகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதில் கிழமைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பதிவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.